Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 மேக்ஸ் என்சிஆர்டி புக்கில் இருக்க சாப்டர் 5 நம்பர் பிளே. இந்த சாப்டரோட கடைசி ஃபிகர் இட் அவுட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், இஃப் 3 1 z 5. ஸோ இது வந்து ஒரு நம்பர், இசட்டுங்கிறது ஒரு வேரியபிளாக கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு தெரியாது. இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 9. இது வந்து மல்டிபிள் ஆஃப் 9ன்னு சொல்கிறாங்க. ஸோ மல்டிபிள் ஆஃப் 9னா என்ன அர்த்தம்? அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 9ன்னு சொல்லலாம். அப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 9 என்ன? சம் ஆஃப் டிஜிட்ஸ் நமக்கு மல்டிபிள் ஆஃப் 9ல வரணும். அப்போ அந்த நம்பரும் மல்டிபிள் ஆஃப் 9. ஸோ வேர் இசட் இஸ் அ டிஜிட், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இசட்? இப்போ இசட்டோட வேல்யூ தான் நமக்கு கேட்குறாங்க. எக்ஸ்பிளைன் வை தேர் ஆர் 2 ஆன்சர்ஸ் டு திஸ் ப்ராப்ளம். அப்போ 2 ஆன்சர் வருமா இசட்டுக்கு? ஸோ என்னன்னு பார்க்கலாம். இப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 9ல வரணும். ஸோ இதோட சம் முதல்ல பார்க்கலாம். 5 + 3 + 1 நமக்கு 9ன்னு வருது. ஸோ இசட்டை நம்ம ஆட் பண்ணாமையே நமக்கு 9 வந்துருச்சு. அப்போ 9 வந்து மல்டிபிள் ஆஃப் 9ஆ? இப்போ இது அப்படியே நமக்கு இங்கே ஆன்சர்ல வரணும்னா நமக்கு இசட் என்னவா இருக்கும்? 0வா இருக்கணும். ஸோ 9 + 0 9. ஸோ மல்டிபிள் ஆஃப் 9ல வந்துருச்சு. ஸோ இசட் ஈக்குவல் டு 0வா இருக்கும் போது அந்த நம்பர் 3105 3105 is a multiple of 9ல வரும். Because இதோட sum வந்து 5 + 3 + 1 9 is a multiple of 9. இப்போ வேற ஏதாவது ஆப்ஷன்னா 9 கூட என்ன ஆட் பண்ணா நமக்கு multiple of 9ல வரும்? z equal to 9. So 9 கூட 9 ஆட் பண்ணா நமக்கு 18 வரும், which is a multiple of 9. So z equal to 9 3195. z வந்து 9ன்னு போட்டா 3195 வருது. So it is also a multiple of 9 because sum of digits வந்து இங்கேயும் 18 வருது, which is a multiple of 9. So இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு multiple of 9 தான். Therefore z equal to 0 and z equal to 9 ரெண்டு ஆன்சர் நமக்கு கிடைக்குது இந்த ப்ராப்ளம்க்கு. Second question, I take a number that leaves a remainder of 8 when divided by 12. ஸோ ஒரு நம்பரை 12ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 8. I take another number which is 4 short of a multiple of 12. ஸோ இதை முதல்ல நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் எழுதலாம். ஸோ ஒரு நம்பரை 12ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அப்போது அது ரிமைண்டர் 0 எப்போ தரும்னா 12ஓட மல்டிப்பிளாக இருக்கும் போது தரும். பட் இங்கே வந்து ரிமைண்டர் 8 வருது. அப்போ அந்த 12 மல்டிப்பிளோட 8 அதிகமாக இருக்குது, அதனால தான் 8 ரிமைண்டர் தருது. ஸோ இதுதான் வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஃபார் திஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? டேக் another number which is 4 short of multiple of 12. ஸோ மல்டிபிள் ஆஃப் 12 விட 4 கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ -4. ஸோ மல்டிபிள் ஆஃப் 4லேருந்து கம்மியாக இருக்குது 4 அப்படின்னா -4 போடணும். இப்போ ரெண்டு நம்பர் இருக்குது. ஸோ இது வந்து n1 எடுத்துக்கலாம், இது வந்து n2 எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? the sum will always be a multiple of 8ன்னு சொல்கிறாங்க. ஸோ n1 + n2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு மல்டிபிள் ஆஃப் 8ல வரணும். சரி, வருதான்னு பார்க்கலாமா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ 12m + 12m இது வேற மல்டிபிள், இது வேற மல்டிபிள். ஸோ வேற வேற வேரியபிள்ஸ் தான் எடுக்கணும். ஸோ 12m + 12n + 8 - 4னா நமக்கு +4 வரும். இது பார்த்தீங்கன்னா 12 காமனாக எடுக்கலாம். ஸோ 12 × m + n + 4. ஸோ இல்லைன்னா நம்ம 4 கூட காமனாக எடுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 காமனாக எடுத்தா 4 3s are 12. ஸோ 12m + 4 3s are 12. ஸோ 12n + 4 1s are 4. அப்போ இங்கே 1. ஸோ 4 நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 4ன்னு சொல்லலாம். 4 × இந்த வேரியபிள்ஸ்லாம். அப்போ இது வந்து மல்டிபிள் ஆஃப் 4ன்னு சொல்லலாம். இங்கே வந்து 12ஓட மல்டிபிளை விட +4 இருக்கு. இங்கே எதுவுமே நமக்கு 8ஓட மல்டிபிள்னு வரவே இல்லை. ஒருவேளை இது வந்து நமக்கு 4ஓட மல்டிபிள், ஸோ இது வராது. இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 12ஓட மல்டிபிள்ஸ் என்ன? 12 24 36 48 60 இதெல்லாம். இது கூட நம்ம +4 பண்ணணும். 4 பண்ணால் 16 28 40 52 64 இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து 8ஓட மல்டிபிள்ஸா? 16 8 டேபிள்ஸில் வரும்.
48 டேபிள்ஸ்ல வரும், 64 8 டேபிள்ஸ்ல வரும். பட் இது ரெண்டு நம்பரும் வராது. அப்போ இதில் எல்லாமே மல்டிபிள்ஸ் கிடையாது, சிலதுதான் மல்டிபிள்ஸா இருக்கு. அப்போ இது தப்பு. ஸோ their sum will always be a multiple சொல்லியிருக்காங்க. பட் இங்க ஆல்வேஸ் மல்டிபிளா வரல. ஸோ ஸ்னேகலோட கிளைம் வந்து ராங். Third question, when is the sum of two multiples of 3 a multiple of 6 and when it is not? Explain the different possible cases and generalize the pattern. இப்போ ரெண்டு மல்டிபிள் ஆஃப் 3 நம்ம சம் பண்றோம். ஸோ 3m plus 3n டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக இருக்கும், பட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, அதனால டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் எடுக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னவா வருது? மல்டிபிள் ஆஃப் 6ல வரணும். இப்போ மல்டிபிள் ஆஃப் 3 வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 3 1s are 3 plus 3 2s are 6. இது ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்குது. இது மல்டிபிள் ஆஃப் 6ஆ? இல்லை. இப்போ 3 plus 3 3s are 9. ஸோ இதுவும் 3யோட மல்டிபிள், இதுவும் 3யோட மல்டிபிள். இதை ஆட் பண்ணால் நமக்கு 12 கிடைக்குது, which is a multiple of 6. இப்போ வேற ஒரு ஆன்சர் எடுக்கலாம். ஸோ 3 4s are 12. ஸோ 3 plus 12 15. இது வந்து மல்டிபிள் ஆஃப் 6 இல்லை. பட் சில டைம் வருது, சில டைம் வரல. அது ஏன்? இப்போ 3 plus 15 பண்ணால் 18, which is a multiple of 6. ஸோ சில டைம் வருது, சில டைம் வரல. என்ன ரீசன்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் 6ஓட டிவிசிபிலிட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 2 and 3 டிவிசிபிலிட்டி பார்ப்போம். இப்போ ஒரு நம்பர் 3 and 2ஓட மல்டிபிள்ல இருந்தா அது 6ஓட மல்டிபிளா இருக்கும். இப்போ 12 பார்த்தீங்கன்னா 2ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 3ஆலையும் டிவிசிபிள் ஆகும். 18 பார்த்தீங்கன்னாலும் 2ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 3ஆலையும் டிவிசிபிள் ஆகும். ஆனா 15 வந்து 3ஆல மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும், 2ஆல ஆகாது. அதனாலதான் நமக்கு 15 9லாம் வந்து 6ஆல டிவிசிபிள் இல்லை. ஸோ இதுல இருந்து நம்ம பார்க்கலாம். இதுல 3 வந்து காமனா எடுத்தோம்னா 3 into m plus n நம்ம சொல்லலாம். இப்போ ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்றோம். இப்போ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும் போது நமக்கு ஈவன் நம்பராகவும் வரலாம், இல்ல ஆட் நம்பராகவும் வரலாம். ஸோ 3 into ஈவன் நம்பர்னா ஒரு ஈவன் நம்பர் என்னவா இருக்கும்? 2ஓட மல்டிபிளா இருக்கும். ஸோ 2ஓட மல்டிபிள்னா 2ஆல டிவிசிபிள்னு அர்த்தம். அண்ட் இது வந்து 3ஓட மல்டிபிளாகவும் இருக்கிறதுனால 3ஆலையும் டிவிசிபிள் ஆகும். ஸோ இஃப் m plus n is even, then it will be a multiple of 6. If m plus n is odd, then it is not a multiple of 6. ஏன்னா ஆட்னா நமக்கு மல்டிபிள் ஆஃப் 2ல வராது. ஸோ இட் வில் நாட் பி டிவிசிபிள் பை 2, only it will be divisible by 3. அதனால it is not a multiple of 6. ஈவனா எப்போ வரும் ஒரு நம்பர்னா ரெண்டு நம்பருமே m and n ஈவனா இருக்கணும், இல்லைன்னா m and n ரெண்டுமே ஆடா இருக்கணும். ஸோ ஆட் பிளஸ் ஆட் அண்ட் ஈவன் பிளஸ் ஈவன் தான் நமக்கு ஆன்சர் வந்து ஈவனா வரும். ஒருவேளை ஒரு நம்பர் ஈவனாகவும் ஒரு நம்பர் ஆடாவும் இருந்துச்சுன்னா நமக்கு ஆட் நம்பர் வரும். ஸோ m and nக்கு சேம் பேரிட்டி, அதாவது ரெண்டுமே ஈவனா இருக்கணும், இல்லை ரெண்டுமே ஆடா இருக்கணும். அப்படி இருந்தா நமக்கு ஆன்சர் ஈவனா வரும். ஸோ அது மல்டிபிள் ஆஃப் 2ல வரும், மல்டிபிள் ஆஃப் 2ல வரும். அதனால 3ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 2ஆலையும் டிவிசிபிள் ஆகும். ஸோ இட் வில் பி டிவிசிபிள் பை 6ன்னு சொல்லலாம், மல்டிபிள் ஆஃப் 6. அதனால m and n should have same parity, then it will be multiple of 6. ஒருவேளை different parityயா இருந்துச்சுன்னா it will not ஒருவேளை different parityயா இருந்துச்சுன்னா it will not be a multiple of 6. Fourth question, Srilata says, I have a number that is divisible by 9. If I reverse its digit, it will still be divisible by 9. இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் 4 2 3. இப்போ இது வந்து divisible by 9 எப்படி பார்ப்போம்? sum of digits வந்து multiple of 9ல இருக்கணும். 4 plus 2 6, 6 plus 3 9. ஸோ இது வந்து multiple of 9. ஸோ it is divisible by 9. இப்போ இதை வந்து ரிவர்ஸ் பண்ணலாம் 3 2 4. ஸோ ரிவர்ஸ் பண்ணாலுமே நமக்கு சம் பண்ணும்போது அதே நம்பர்ஸை தான் நம்ம சம் பண்ண போறோம். ஸோ அதே 9 தான் வரும். அப்போ ரிவர்ஸ் பண்ணாலுமே அது வந்து divisible by 9 தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாமின் இஃப் a conjecture is true for any multiple of 9. ஸோ ஒரு நம்பர் மல்டிபிள் ஆஃப் 9ல இருக்கு, அது எந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணாலுமே, ஸோ இந்த நம்பர் இல்லாம நான் வேற ஏதாவது நம்பர் எடுத்தாலுமே, இப்போ 70
3 எடுக்கிறோம், 72 எடுக்கிறோம். இப்போ 7 + 2 9. இப்போ 27 போட்டாலுமே நமக்கு 9 தான் வரும் ஆட் பண்ணா. ஸோ இந்த நம்பர்ஸை எப்படி தான் நம்ம மாற்றி போட்டாலுமே நமக்கு அதோட சம் என்ன வரும், 9ஆல டிவிசிபிள் ஆச்சுன்னா அதோட சம் மல்டிபிள் ஆஃப் 9ல இருக்கும். ஸோ அதை எப்படி மாற்றி போட்டாலுமே நமக்கு மல்டிபிள் ஆஃப் 9ல தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு true for any multiple of 9. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, are any other digit shuffles possible such that the number formed is still a multiple of 9. இப்போ 4 2 3 அதை ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம் 3 2 4ன்னு. ஒருவேளை வேற விதமா ஷஃபிள் பண்றோம் 2 3 4 இல்லைன்னா 2 4 3. எப்படி ஷஃபிள் பண்ணாலுமே, இப்போ ரிவர்ஸ்ன்னு மட்டும் இல்ல, எந்த மாதிரி ஷஃபிள் பண்ணாலும் மாத்தி மாத்தி போட்டாலுமே அந்த டிஜிட்ஸோட வேல்யூஸ் வந்து நமக்கு மாறாது. அப்போ அந்த சம்ஸ் வந்து நமக்கு அதே தான் இருக்கும். ஸோ ரிவர்ஸ் மட்டும் இல்ல, எந்த மாதிரி நம்ம மாத்தி போட்டாலுமே நமக்கு அந்த சம் வந்து மாறாது. ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 9ஆ தான் இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷனுக்குமே ஆன்சர் ட்ரூ தான். எஸ், எனி அதர் டிஜிட் ஷஃபிள் இஸ் பாசிபிள் that the number is still a multiple of 9. Fifth question, 48A23B. So இது வந்து ஒரு நம்பர் is a multiple of 18. List all possible pairs of A and B. So இது வந்து multiple of 18ன்னு சொல்றாங்க. A and B வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ multiple of 18னா இந்த நம்பர் வந்து divisible by 18 அர்த்தம். இப்போ divisibility of 18 நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ நம்ம சின்ன நம்பர்ஸ் 10 11 வரைக்கும் பார்த்துருக்கோம் டிவிசிபிலிட்டி. 18க்கு நமக்கு தெரியாது. பட் 24க்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு நம்பருக்கு பிரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்து அந்த ஃபேக்டர்ஸ் வந்து 2 நம்பர் எடுத்து அதோட டிவிசிபிலிட்டி வந்து செக் பண்ணா, இப்போ 6க்கு பார்த்தீங்கன்னா 2 and 3 வந்துச்சு. ஸோ இப்போ 2 and 3 டிவிசிபிள் ஆச்சுன்னா 6ஆலையும் அது டிவிசிபிள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி 18க்கு பார்க்க போறோம். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்தோம்னா நமக்கு 2 into 3 into 3ன்னு வருது. ஸோ இதை வந்து 2 into 9ன்னு சொல்லலாம். அப்போ இந்த நம்பர் வந்து 2ஆல எப்போ டிவிசிபிள் ஆகும்? கடைசி நம்பர் வந்து ஈவன் நம்பர், அதாவது 0 2 4 6 8ன்னு ஈவன் நம்பர்ஸா இருக்கணும். அப்பதான் அது 2ஆல டிவிசிபிள். இப்போ கடைசி நம்பர் வந்து நமக்கு B. இப்போ 0 2 4 6 8 இதெல்லாமே ஆப்ஷன்ஸ், பிக்கான ஆப்ஷன்ஸ். அண்ட் 9ஆல எப்போ டிவிசிபிள் ஆகும்னா இதோட சம் வந்து நமக்கு மல்டிபிள் ஆஃப் 9ல இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் B ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 4 8 8 2 3 0. இப்போ இதோட சம் ஆட் பண்ணலாம். 4 + 8 + 2 + 3 + 0 + A ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் 9ல வரணும். பட் A நமக்கு தெரியாது. ஸோ இதை முதல்ல சம் பண்ணலாம். 8 + 4 12, 12 + 2 14, 14 + 3 17. ஸோ 17 இருக்கு. 17 கூட என்ன ஆட் பண்ணா மல்டிபிள் ஆஃப் 9ல வரும்? ஸோ 17 வருதுன்னா 9 1s are 9, 9 2s are 18. 17 வந்து 18 கிட்ட இருக்கு. 17ல இருந்து 18 வரணும்னா என்ன பண்ணணும்? +1 பண்ணணும். இப்போ இந்த A வந்து 1ஆ இருந்துச்சுன்னா நமக்கு 18 வரும், which is a multiple of 9. Then the sum will be multiple of 9. அதனால A equal to 1 and B equal to 0வா இருந்துச்சுன்னா நமக்கு it will be divisible by multiple of 9. ஸோ இது ஒரு கேஸ். இப்போ இன்னொரு கேஸ்ல B equal to 2ன்னு வச்சு பார்க்கலாம். அப்போ அந்த நம்பர் எப்படி இருக்கும்னா 2ல முடியும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம சம் பார்க்க போறோம். So 8 + 4 12, 12 + 2 14, 14 + 3 17, 17 + 2 19. So 19 கூட என்ன ஆட் பண்ணா நமக்கு அடுத்த மல்டிபிள் வரும்? அதுக்கப்புறமா 27 இருக்கு. அப்போ 27 வரணும். 19 கூட என்ன ஆட் பண்ணா நமக்கு 27 வரும்? 20 21 22 23 24 25 26 27. ஸோ 8 ஆட் பண்ணணும். அப்போ இந்த 8 வந்து A வந்து 8ஆ இருந்துச்சுன்னா 8 ஆட் பண்ண பேரு நமக்கு 19 வரும். So sum of digits will be multiple of 9 and இது already B வந்து 2ல முடியாதனால it will be divisible by 2 also. So A equal to 8 and B equal to 2. So இது வந்து இன்னொரு கேஸ். இந்த மாதிரி B equal to 3க்கு போடலாம். B equal to 3ஆ இருந்துச்சுன்னா 4 + 8 + 2 + 3 + 3 + A equal to மறுபடியும் 14
மறுபடியும் 17 + 3 20 வருது. அப்போ இது கூட என்ன ஆட் பண்ணா 27 வரணும். நெக்ஸ்ட் மல்டிபிள் என்ன 27 20க்கு அடுத்து. அப்போ 27 வர வைக்கணும். அப்போ a equal to 7 இருந்துச்சுன்னா தான் நமக்கு 27 வரும், which is a multiple of 9. So b equal to 3 and a equal to 7 இருக்கும் போது இந்த நம்பர் வந்து multiple of 18 இருக்கும். So இந்த நம்பர் என்ன 4 8, a வந்து 7, 2 3, b வந்து 3. So this number is multiple of 18. அதே மாதிரி இன்னொரு நம்பரும் பார்க்கலாம். b equal to 6 ன்னு வச்சு. இப்போ 4 plus 8 plus 2 plus 3 plus இப்போ b வந்து 6, so 6 and 8. இப்போ இதை ஆட் பண்ணா நமக்கு 12, 14, 17, 17 plus 6, 23. இப்போ 23 கூட என்ன ஆட் பண்ணா 27 வரும். 24, 25, 26, 27, 4. இப்போ a equal to 4. a equal to 4 இருந்துச்சுன்னா இதோட சம் வந்து மல்டிபிள் ஆஃப் 9ல வரும். ஸோ a equal to 6 and b sorry so a equal to 4 and b equal to 6. So the number is 4 8 4 2 3 6. So it will be divisible by 2 and divisible by 9, hence it is divisible by 18. இப்போ கடைசியா ஒரு ஆன்சர் இருக்கு. b equal to 8 ன்னு போட்டா a equal to something ஒரு ஆன்சர் வரும். ஸோ அந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ண ஒரு நம்பர் கிடைக்கும். அதுவும் வந்து மல்டிபிள் ஆஃப் 18 தான் இருக்கும். அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.